ஒரு காலத்தில் உலகம் ஒரு கொடிய அசுரனால் துன்பப்பட்டது. அந்த அசுரனை அழிக்க ஒரு தெய்வீக குழந்தை பிறக்க வேண்டியது. சூரபத்மன் என்ற அசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவன் தேவர்களை தோற்கடித்து உலகத்தை ஆட்சி செய்தான். தேவர்கள் அனைவரும் பெரிய பயத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்ற ஒரு வழி தேவைப்பட்டது. ஒரு தீர்வு இருந்தது. சிவனின் மகன் மட்டும் இந்த அசுரனை அழிக்க முடியும். ஆனால் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலகத்தில் என்ன நடந்தாலும் அவர் கண்களை திறக்கவில்லை. பார்வதி சிவனை பெற மிகவும் கடுமையான தவம் செய்தாள். பார்வதியின் பக்தியை சிவன் உணர்ந்தார். அவளின் அன்பை ஏற்று அவரை அருளினார். அந்த நேரத்தில் சிவனின் சக்தி ஒரு தீயாக வெளியேறியது. அந்த தீப்பொறிகள் வானத்தில் பறந்தன. அவை ஒரு புனித இடத்தை தேடி சென்றன. அந்த சக்தி ஒரு புனித நதியில் விழுந்தது. அங்கு அதிசயம் நடந்தது. அந்த சக்தி 6 குழந்தைகளாக மாறியது. அவை தெய்வீகமாக ஜொலித்தன. 6 தெய்வ பெண்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி அந்த இடத்திற்கு வந்தாள். அந்த குழந்தைகளை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாள். அந்த 6 குழந்தைகள் ஒரே குழந்தையாக மாறின. அவரே முருகன். அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவர் தெய்வீக சக்தி, உலகத்தை காப்பாற்ற பிறந்த வீரன். பார்வதி ஒரு தெய்வீக வேல் முருகனுக்கு அருளினாள். முருகன் ஒரு வீரராக வளர்ந்தார். அவரது இலக்கு ஒரே ஒன்று. அவர் சூரபத்மனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டார். அந்த போரில் முருகன் வெற்றி பெற்றார். அவர் உலகத்தை காப்பாற்றினார். அதனால்தான் முருகன் தமிழர்களின் இதயத்தில் என்றும் வாழ்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல வெற்றிவேல் முருகன் என்று எழுதுங்கள்.